இறைவனை யாரால் முழுமையாக அறிய முடியும்? தேவர்களோ அல்லது மாமுனிவர்களோ கூட இறைவனுடைய தோற்றத்தை அறிய மாட்டார்கள். ஏனென்றால் அந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லா விதத்திலும் ஆதி மூலம் இறைவன் என்கிறார் கிருஷ்ணர். ஒரு மரத்தின் கிளைகளுக்கு அதன் வேரை பற்றி தெரியலாம், ஆனால் வேர் எப்படி உருவானது என்பது வேருக்கே தெரியாது. அதுபோல படைப்புக்கு அப்பாற்பட்ட அந்த பழம்பொருளை படைப்பிற்கு உட்பட்ட எவராலும் அறிய முடியாது. யார் உண்மையான ஞானி? யார் ஒருவன் என்னை பிறப்பற்றவன் என்றும் ஆதியற்றவன் என்றும் உலகிற்கெல்லாம் ஈஸ்வரன் என்றும் அறிகிறானோ அவனே மனிதர்களுள் மயக்கமற்றவன். அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இங்கே கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். நம்மிடமிருக்கும் குணங்கள் அனைத்தும் எங்கிருந்து வருகின்றன? புத்தி, ஞானம், தெளிவு, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மன அமைதி, இன்பம், துன்பம், தோற்றம், மறைவு, பயம், பயமின்மை, அகிம்சை, சமநிலை, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ் இவை அனைத்தும் உயிரினங்களிடம் காணப்படும். இந்த மாறுபட்ட உணர்வுகள் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, உனக்குள் இருக்கும் வீரம், தயக்கம், கவலை என அனைத்து உணர்வுகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை தள்ளிவிட்டு பார்த்தால் உனக்குள் இருக்கும் அந்த பரம்பொருளை நீ உணர முடியும். எவன் ஒருவன் எல்லாவற்றிற்கும் மூலம் இறைவன் என்று அறிகிறானோ அவன் எதை கண்டும் பதற்றமடைய மாட்டான். அந்த அமைதியே உனது பலம். அர்ஜுனா, பழங்காலத்தை சேர்ந்த 7 மகா முனிவர்களும் அவர்களுக்கு முன்னால் தோன்றிய 4 முனிவர்களும் மற்றும் 14 மனுக்களும் என்னுடைய சங்கல்பத்தினாலேயே பிறந்தார்கள். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் இவர்களிடமிருந்தே தோன்றினார்கள். நானே எல்லாவற்றிற்கும் தோற்றுவாய். என்னிடமிருந்தே அனைத்தும் இயங்குகின்றன. இதனை உணர்ந்த ஞானிகள் மிகுந்த பக்தியோடு என்னை வழிபடுகிறார்கள். அவர்களுடைய மனம் என்னிடம் இருக்கிறது. அவர்களுடைய பிராணனும் என்னிடமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் என்னுடைய பெருமைகளை போதித்து கொண்டும் என்னை பற்றி பேசிக்கொண்டும் எப்போதும் மகிழ்ச்சியிலும் பேரின்பத்திலும் திளைத்திருக்கிறார்கள். எப்போதும் என்னுடன் இணைந்து அன்புடன் என்னை வழிபடும் அவர்களுக்கு என்னை வந்தடைவதற்கான அந்த புத்தி யோகத்தை நான் அளிக்கிறேன். இங்கே ஒரு நுட்பமான ரகசியம் இருக்கிறது. நாம் இறைவனை தேடி போக தேவையில்லை. நாம் அன்புடன் இருந்தால் நம்மை அவரிடம் அழைத்து செல்லும் புத்தியை அவரே நமக்கு தருவார். ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கி தன் மடியில் அமர வைப்பதைப் போல இறைவன் நம் புத்தியை தெளிவுபடுத்தி தன்னிடம் சேர்த்து கொள்கிறார். அர்ஜுனா, என் மீது அன்பு கொண்ட அந்த பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அவர்களுடைய இதயத்திலே நான் அமர்ந்து கொண்டு அறியாமையால் உண்டான இருளை பிரகாசமான ஞான விளக்கினால் நானே அளிக்கிறேன். இவற்றை கேட்ட அர்ஜுனன் இப்போது ஒரு புதிய தெளிவை பெறுகிறான். அவனது வார்த்தைகள் ஒரு பக்தனின் பரவசமாக வெளிப்படுகின்றன. கிருஷ்ணா, நீயே மேலான பிரம்மம், நீயே மேலான இருப்பிடம், நீயே தூய்மையானவன், நீ அழிவற்றவன், திவ்யமான புருஷன், ஆதி தேவன், பிறப்பற்றவன், எங்கும் நிறைந்தவன். இதனை தேவரிஷி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மகா முனிவர்கள் அனைவரும் கூறியிருக்கிறார்கள். இப்போது நீயே எனக்கு நேராக கூறுகிறாய். கேசவா, நீ சொல்வதையெல்லாம் நான் உண்மையாகவே ஏற்கிறேன். பகவானே, உன்னுடைய உண்மையான சொரூபத்தை தேவர்களோ அல்லது அசுரர்களோ அறிய மாட்டார்கள். மனிதர்களுக்குள் உத்தமமானவனே, உயிர்களை தோற்றுவிப்பவனே, உயிர்களின் ஈஸ்வரனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, உலகை காக்கும் தலைவனே, உன்னை பற்றி உன்னால் மட்டுமே அறிய முடியும் என்று அர்ஜுனன் சரண் அடைகிறான். அர்ஜுனன் கேட்கிறான், பகவானே, உன்னுடைய திவ்யமான விபூதிகளை பற்றி எனக்கு முழுமையாக சொல்லுங்கள்.
எந்தெந்த விபூதிகளால் இந்த உலகங்கள் அனைத்தையும் நீ வியாபித்து நிற்கிறாய்? யோகியே, எப்போதும் உன்னை சிந்தித்து கொண்டிருக்கும் நான் உன்னை எப்படி அறிந்து கொள்வது? எந்தெந்த பொருட்களில் உன்னை நான் தியானிக்க வேண்டும்? அர்ஜுனனின் இந்த வேண்டுகோள் ஒரு மிக சிறந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய அமுதமயமான சொற்களை கேட்க கேட்க எனக்கு திருப்தியே ஏற்படவில்லை. ஒரு உண்மையான தேடல் உள்ளவனுக்கு இறைவனை பற்றிய செய்திகள் அமுதம் போன்றவை. எவ்வளவு பருகினாலும் இன்னும் வேண்டும் என்றே தோன்றும். இதற்கு பதிலளிக்கும் கிருஷ்ணர் மிகவும் கனிவோடு தொடங்குகிறார். அர்ஜுனா, என்னுடைய திவ்யமான விபூதிகளை பற்றி உனக்கு சொல்கிறேன். ஆனால் அவற்றில் முக்கியமானவற்றை மட்டுமே என்னால் கூற முடியும். ஏனென்றால் என்னுடைய விரிவிற்கு முடிவே இல்லை. இங்கே கிருஷ்ணர் ஒரு மாபெரும் இரகசியத்தை முதன்மையாக சொல்கிறார். அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயத்திலும் உறையும் ஆத்மா நானே. உயிர்களின் தொடக்கமும் இடையும் முடிவும் நானே. அர்ஜுனா, 12 ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, பிரகாசமான பொருட்களில் நான் கதிரவன், காற்றுகளில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் சந்திரன். கிருஷ்ணர் இங்கே ஒரு மிக முக்கியமான ஆன்மீக விதியை புகட்டுகிறார். ஒரு தொகுப்பில் எது மிக உயர்ந்ததோ, எது மிக தூய்மையானதோ, எது அதிக சக்தியுள்ளதோ அதுவே இறைவனின் பிரதிபலிப்பு என்கிறார். தொடர்ந்து அவர் தன்னை எவ்வாறெல்லாம் அடையாளப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிரினங்களில் நான் உணர்வு. இந்த வரிகள் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகின்றன. நம் புலன்கள் வேலை செய்யலாம், ஆனால் அந்த புலன்களை இயக்கும் மனம் இறைவனின் அம்சம். நம் உடல் இயங்கலாம், ஆனால் அதற்குள் இருக்கும் அந்த உணர்வுதான் பரம்பொருள். மேலும் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்கிறார், ருத்ரர்களில் நான் சங்கரன், யட்ச அரக்கர்களில் நான் குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு, மலை சிகரங்களில் நான் மேருமலை, புரோகிதர்களில் நான் தலைமை புரோகிதரான பிரகஸ்பதி, தளபதிகளில் நான் ஸ்கந்தன், நீர்நிலைகளில் நான் கடல். இறுதியாக ஆன்மீக பயிற்சியின் சாரத்தை சொல்கிறார். வேள்விகளில் நான் ஜப வேள்வி, அசையாதவைகளில் நான் இமயம். அர்ஜுனா, மரங்களிலெல்லாம் நான் அரச மரம், தேவ ரிஷிகளில் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபில முனிவர். இங்கே அரச மரத்தை அவர் குறிப்பிடுவது மிக முக்கியமானது. தாவரவியலில் அரச மரம் இரவும் பகலும் தடையின்றி ஆக்சிஜனை வெளியிடுவதைப் போல ஆன்மீக ரீதியாக அது ஞானத்தின் குறியீடு. ஒரு மரம் எப்படி அசைவற்று கம்பீரமாக நிற்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு மனத்திடமே இறைவனின் விபூதி. இன்றைய அவசர உலகில் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தால் கூட அந்த அமைதியில் இறைவனை உணர முடியும். தொடர்ந்து அவர் கூறுகிறார், குதிரைகளில் நான் அமுதத்தோடு தோன்றிய உச்சை ஸ்ரவஸ், யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் அரசன். குதிரையின் வேகம், யானையின் பலம், நல்ல தலைவனின் ஆளுமை இவை வெறும் உடல் சார்ந்தவை அல்ல. ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்தும் ஒரு தலைவனின் சொல்லில் இறைத்தன்மை இருக்கிறது. அதேபோல ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் காமதேனு, சந்ததியை உருவாக்கும் மன்மதன் நான், பாம்புகளில் நான் வாசுகி என்கிறார். இங்கே வஜ்ராயுதம் என்பது உறுதிக்கு அடையாளம். நம்முடைய லட்சியம் வஜ்ரம் போல உறுதியாக இருந்தால் அங்கே இறைவன் இருக்கிறார் என்று பொருள். நாகங்களில் நான் அனந்தன், நீர்வாழ் உயிரினங்களில் அதிபதியான வருணன் நான், பித்ருக்களுள் நான் அரியமா, அடக்குபவர்களில் நான் யமன். இந்த வரிகள் ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. யமன் என்பவன் வெறும் மரணத்தின் கடவுள் அல்ல, அவன் காலத்தின் கணக்கு. காலம் தவறாமை, ஒழுக்கம், தர்மத்தின்படி நடக்கும் ஆளுமை ஆகியவற்றில் இறைவனின் அம்சம் மிளர்கிறது. இறுதியாக ஒரு மிக முக்கியமான முரண்பாட்டை கிருஷ்ணர் உடைக்கிறார். அசுரர்களில் நான் பிரகலாதன், கணிப்பவர்களில் நான் காலம், விலங்குகளில் நான் சிம்மம், பறவைகளில் நான் கருடன்,
அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் பக்தியில் சிறந்த பிரகலாதனாக திகழ்வது இறைவனின் கருணை. குலம், இனம் எதையும் பார்க்காமல் தூய்மையான அன்பிற்கு இறைவன் கட்டுப்படுகிறான். எல்லாவற்றையும் கணக்கிடும் காலமாகவும் அவனே இருக்கிறான். இன்றைய உலகில் நமக்கு தட்டுப்படும் மிகப்பெரிய சவால் நேரம். அந்த நேரத்தை வீணாக்காமல் தர்மத்திற்காக பயன்படுத்துவதே இறை வழிபாடு. அர்ஜுனா, ஏமாற்றுபவர்களிடம் நான் சூதாட்டம், பிரகாசமானவர்களிடம் நான் ஒளி, வெற்றி பெறுபவர்களிடம் நான் வெற்றி, முயற்சி செய்பவர்களிடம் நான் முயற்சி, சத்துவ குணம் கொண்டவர்களிடம் நான் உண்மை என்கிறார் பகவான். இங்கே சூதாட்டம் என்று கிருஷ்ணர் குறிப்பிடுவது வியப்பாக இருக்கலாம். இறைவன் நல்லவற்றில் மட்டும் இருக்கிறார் என்பதல்ல, தீயவைகளிலும் கூட இறைவனே இருக்கிறார். நிர்வாகம் மற்றும் இரகசியங்களை பற்றி பேசும்போது அடக்குபவர்களிடம் நான் தண்டனை, வெற்றி பெற விரும்புபவர்களிடம் நான் நீதி, இரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளிடம் இருக்கும் ஞானம் நானே. தற்கால சூழலில் ஒரு நாட்டின் சட்டமும் நீதியும் சரியாக இருந்தால்தான் அமைதி நிலவும். அந்த நீதியே இறைவன். அதேபோல வார்த்தைகளை விட மௌனம் அதிக வலிமை கொண்டது. ஒரு இரகசியத்தை காப்பதில் இருக்கும் அந்த மௌனத்தில் இறைத்தன்மை உரைகிறது. அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் விதையாக இருப்பது நானே. என்னை தவிர்த்து அசையும் பொருள் என்றோ அசையாத பொருள் என்றோ எதுவுமே கிடையாது. இறுதியாக அர்ஜுனனின் தாகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். பரந்தவனே, என்னுடைய திவ்யமான விபூதிகளுக்கு முடிவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் ஒரு துளி மட்டுமே. உலகில் எதெல்லாம் செல்வமாக, ஒளியாக, வலிமையாக தெரிகிறதோ அவையெல்லாம் என்னுடைய தேஜஸின் ஒரு சிறு அம்சமே என்று அறிந்து கொள். அர்ஜுனா, இவ்வளவு விரிவான விளக்கங்கள் உனக்கு எதற்கு? இந்த பிரபஞ்சம் முழுவதையும் என்னுடைய ஒரு சிறிய அம்சத்தால் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் ஒரு சிறு துளிதான் நாம் காணும் இந்த பிரபஞ்சம். இத்துடன் 10வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. அடுத்து 11வது அத்தியாயத்தை பார்ப்போம். விஸ்வரூப தர்சன யோகம். இதுவரை கேட்ட உண்மைகளை அர்ஜுனன் இப்போது காண விரும்புகிறான். இது அறிவிலிருந்து அனுபவத்திற்கு மாறும் ஒரு உன்னதமான தருணம். அர்ஜுனன் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறான், கிருஷ்ணா, என் மீது கொண்ட கருணையால் மிகவும் இரகசியமான ஆன்மீக உண்மைகளை எனக்கு உபதேசித்தாய். உன்னுடைய அந்த புனிதமான சொற்களால் என்னை தழுவியிருந்த மோகம் இப்போது முழுமையாக நீங்கிவிட்டது. ஒரு மனிதனுக்கு குழப்பம் எப்போது வரும்? யதார்த்தத்தை மறைக்கும் அறியாமை திரை இருக்கும்போதுதான். கிருஷ்ணரின் உபதேசங்கள் அந்த திரையை விலக்கிவிட்டன. அர்ஜுனன் தொடர்கிறான், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனே, உயிர்களின் தோற்றம் மற்றும் அழிவு பற்றியும் உன்னுடைய அழிவற்ற பெருமைகளை பற்றியும் உன்னிடமிருந்து விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டேன். பரமேஸ்வரா, உன்னை பற்றி நீ எவ்வாறு விவரித்தாயோ அது அப்படியேதான் இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆனாலும் புருஷோத்தமா, உன்னுடைய அந்த தேவ ரூபத்தை நான் நேரில் காண விரும்புகிறேன். இங்கே அர்ஜுனன் காட்டும் பணிவு மிக முக்கியமானது. பிரபோ, யோகேஸ்வரா, அந்த ரூபத்தை என்னால் காண முடியும் என்று நீ கருதினால் உன்னுடைய அந்த அழிவற்ற சொரூபத்தை எனக்கு காட்டு என்று வேண்டுகிறான். இதுதான் உண்மையான பக்தி. எனக்கு காட்டு என்று கட்டளையிடாமல் நான் தகுதியானவன் என்று நீ நினைத்தால் காட்டு என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். இறைவனை அடைவதற்கு தகுதியை விட சரணாகதிதான் பெரிய நுழைவுச் சீட்டு. இதற்கு பதிலளிக்கும் கிருஷ்ணர் ஒரு மகா சக்தியாக பேசத் தொடங்குகிறார். பார்த்தா, இதோ பார், நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் விதவிதமான என்னுடைய திவ்யமான உருவங்களை பார். அவை பல்வேறு வண்ணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் இருப்பதை நீ காண்பாய். அர்ஜுனா, நீ இதுவரை பார்த்தது என் மனித உருவத்தை மட்டுமே. இப்போது உன்னுடைய எல்லைகளை உடைக்கப் போகிறேன். நீ காண்பது வெறும் உருவங்கள் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையே என்னுள் காணப்போகிறாய்.
உன் கண்களை திறந்து வை. இதுவரை எவரும் காணாத அந்த பேரொளியை காண தயாராக. உன் அச்சத்தை தூர எறிந்துவிட்டு பிரபஞ்சத்தின் நாயகனை அவனது முழுமையான கோலத்தில் தரிசி என்கிறார். கிருஷ்ணர் கூறுகிறார், பாரதா, இதோ பார், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள் மற்றும் 49 மருத்துக்கள் என அனைவரையும் என்னுள் காண். இதுவரை எவரும் கண்டிராத வியக்கத்தக்க பல காட்சிகளை இப்போது பார். இங்கே கிருஷ்ணர் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். அர்ஜுனா, அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள் என இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் என்னுடைய இந்த ஒரே உடலில் இப்போதே பார். அது மட்டுமல்ல, நீ வேறு எதையெல்லாம் காண விரும்புகிறாயோ அதையும் என்னுள்ளே பார். அர்ஜுனா, உன்னுடைய இந்த சாதாரண கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே உனக்கு நான் திவ்யமான கண்களை வழங்குகிறேன். என்னுடைய இந்த ஈஸ்வர யோகத்தை பார். புற உலகத்தை பார்க்கும் கண்களை தாண்டி அக உலகின் யதார்த்தத்தை பார்க்கும் ஞானக்கண் அது. அந்த தெளிவு இருந்தால் மட்டுமே உண்மையை அதன் முழு வீச்சில் தரிசிக்க முடியும். இந்த காட்சியை விவரிக்கும் சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் பரவசத்துடன் கூறுகிறார், மன்னரே, மகா யோகேஸ்வரரான ஹரி இவ்வாறு கூறிவிட்டு அர்ஜுனனுக்கு தன்னுடைய மேலான ஈஸ்வர ரூபத்தை காட்டினார். அந்த உருவம் எப்படி இருந்தது? அநேக முகங்கள், அநேக கண்கள், எண்ணற்ற அற்புத காட்சிகளுடன் அது விளங்கியது. பல திவ்யமான ஆபரணங்களை அணிந்து கைகளில் பல திவ்யமான ஆயுதங்களை ஏந்தி அந்த ரூபம் காட்சியளித்தது. கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, நீ இதுவரை போர்க்களத்தில் எதிரிகளை மட்டுமே பார்த்தாய். இப்போது அந்த எதிரிகளையும் உன்னுடைய இந்த நிலத்தையும் இந்த நட்சத்திரங்களையும் ஏன் காலத்தையும் கூட என்னுள்ளே பார்க்கப் போகிறாய். பயப்படாதே, உனக்கு நான் கொடுத்திருப்பது வெறும் பார்வையல்ல, ஒரு புதிய புரிதல். இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் ஒரே புள்ளியில் இணைந்திருப்பதை நீ காணும்போது உன் தனிப்பட்ட கவலைகள் அனைத்தும் கடலில் கரைந்த உப்பு பொம்மையைப் போல மறைந்துவிடும். விழித்திரு, அந்த பேரொளியை தரிசிக்க தயாராகு என்கிறார். சஞ்சயன் அந்த காட்சியை விவரிக்கிறார். அந்த உருவம் திவ்யமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்தது. திவ்யமான நறுமணப் பூக்கள் பூசப்பட்டு ஆச்சரியங்கள் நிறைந்ததாக, எல்லையற்றதாக, எங்கும் முகம் கொண்டதாக விளங்கியது. வானத்தில் ஒரே நேரத்தில் 1000 சூரியன்கள் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்திற்கு இணையானது அந்த மகாத்மாவின் ஒளி. சிந்தித்து பாருங்கள், ஒரு நண்பகலில் ஒரு சூரியனின் ஒளியையே நம்மால் நேராக பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் 1000 சூரியன்கள் ஒன்றாக திரண்டு வந்தால் அந்த ஒளி எப்படி இருக்கும்? அது வெறும் ஒளி அல்ல, அது அறிவு ஒளி, இருளை போக்கும் பேரொளி. அர்ஜுனன் அங்கே எதை பார்த்தான்? பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்த இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தேவதேவனான அந்த இறைவனின் ஒரே உடலில் அர்ஜுனன் கண்டான். இது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடம். ஞான கண்ணால் பார்க்கும்போது பிரிவுகள் அனைத்தும் அந்த ஒரே பரம்பொருளின் உடலுக்குள் இருக்கும் வெவ்வேறு உறுப்புகள் என்பதை உணரலாம். ஒரு மனித உடலில் கை வேறு, கால் வேறு, ஆனால் அவை அனைத்தும் ஒரே உயிருக்கு சொந்தமானவை அல்லவா? அதுபோலவே இந்த பிரபஞ்சமும் இறைவனுக்கு உடல் போல இருக்கிறது. இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்தான். அவனது உடல் மயிர் செலிர்த்தது. அவன் தன் தலையை தாழ்த்தி வணங்கி கைகளை கூப்பியபடி பேசத் தொடங்கினான். தேவா, உன்னுடைய உடலில் தேவர்களையும் பலதரப்பட்ட உயிரினங்களின் கூட்டத்தையும் நான் காண்கிறேன். தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மாவையும் சிவனையும் எல்லா ரிஷிகளையும் திவ்யமான நாகங்களையும் காண்கிறேன். விஸ்வேஸ்வரா, உன்னை நான் எங்கு பார்த்தாலும் அநேக கைகள், அநேக வயிறு, அநேக முகங்கள் மற்றும் அநேக கண்கள். உனக்கு முடிவும் இல்லை, இடையும் இல்லை, தொடக்கமும் இல்லை.
எங்கும் நீக்கமற நீயே நிறைந்திருக்கிறாய். கிரீடம் அணிந்தவனாக, கதை மற்றும் சக்கரத்தை ஏந்தியவனாக, எங்கும் ஒளி வீசும் ஒரு பேரொளி பிழம்பாக உன்னை காண்கிறேன். கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போன்று, சுட்டெரிக்கும் சூரியனை போன்றும் உனது ஒளி இருப்பதால் உன்னை நேருக்கு நேர் பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீயே அழியாதவன், நீயே அறியப்பட வேண்டிய மேலான பரம்பொருள். இந்த உலகத்தின் மேலான ஆதாரம் நீயே. நீ என்றும் மாறாதவன், பழமையான தர்மத்தை காப்பவன். நீயே அந்த ஆதி புருஷன். உனக்கு தொடக்கமோ இடையோ முடிவோ இல்லை. உனது வீரம் அளவிட முடியாதது. உனது கைகள் எண்ணற்றவை. சூரியனும் சந்திரனும் உனது கண்கள். எரியும் நெருப்பை போன்ற உனது முகத்திலிருந்து வெளிப்படும் தேஜஸினால் இந்த உலகம் முழுவதையும் நீ வெப்பமடைய செய்கிறாய். இறுதியாக அர்ஜுனன் ஒரு வியப்பான விஷயத்தை சொல்கிறான். மகாத்மாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உன்னால் ஒருவனால் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கின்றன. உன்னுடைய இந்த ஆச்சரியமான உக்கிரமான ரூபத்தை கண்டு 3 உலகங்களும் நடுங்குகின்றன. அர்ஜுனன் தொடர்ந்து கூறுகிறான், தேவர்களின் கூட்டங்கள் உனக்குள்ளேயே புகுவதை காண்கிறேன். சிலர் பயத்தினால் கைகளை கூப்பி உன்னை துதிக்கிறார்கள். மகரிஷிகளும் சித்தர்களும் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி உன்னை பலவிதமான ஸ்தோத்திரங்களால் போற்றுகிறார்கள். இங்கே ஒரு ஆச்சரியமான காட்சி அரங்கேறுகிறது. இந்த தரிசனத்தை அர்ஜுனன் மட்டும் பார்க்கவில்லை. ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள், பித்ருக்கள் மற்றும் கந்தர்வ, யட்ச, அசுர, சித்தர்கள் என அனைவரும் அந்த விஸ்வரூபத்தை கண்டு வியப்பில் ஆழ்ந்து அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் கூறுகிறான், மகாபாகு, பல முகங்கள், கண்கள், கைகள், தொடைகள், பாதங்கள் மற்றும் பல வயிறுகளை கொண்ட உன்னுடைய இந்த மகா உருவத்தை கண்டும், கோரை பற்களால் பயங்கரமாக தெரியும் உனது தோற்றத்தை கண்டும் உலகங்கள் அனைத்தும் நடுங்குகின்றன. நானும் நடுங்குகிறேன். தற்கால சூழலில் நாம் இயற்கை பேரிடர்களை பார்க்கும்போது ஒருவித அச்சம் கொள்கிறோம் அல்லவா? அந்த பேராற்றலின் ஒரு சிறு வெளிப்பாடே அது. ஆனால் அர்ஜுனன் இங்கே காண்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கால உருவம். வெண்ணை தொட்டுக்கொண்டு பல நிறங்களுடன் பிரகாசித்து அகன்ற வாய்களையும் ஒளி வீசும் பெரிய கண்களையும் கொண்ட உன்னை காணும்போது, விஷ்ணுவே, எனது உள்ளம் நடுங்குகிறது. என்னால் மன உறுதியையோ அமைதியையோ பெற முடியவில்லை. ஊழி காலத்து நெருப்பை போன்ற கோரை பற்களால் அச்சம் தரும் உனது முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு திசைகள் தெரியவில்லை. கிருஷ்ணா, இதோ திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் அனைவரும், அவர்களுடைய பல நாட்டு மன்னர்களும், பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணன் ஆகியோரும், நம் தரப்பு முக்கிய வீரர்களும் உன்னுடைய அந்த பயங்கரமான வாய்க்குள் மிக வேகமாக நுழைவதை காண்கிறேன். கோரை பற்களால் பயங்கரமாக தெரியும் உனது வாய் இடுக்கிற்குள் சிக்கிக்கொண்ட சிலருடைய தலைகள் நசுங்கி தூளாவதை நான் காண்கிறேன். பல ஆறுகளின் நீரோடைகள் எவ்வாறு கடலை நோக்கி ஓடுகின்றனவோ அதுபோலவே இந்த மனித உலகத்தின் மாபெரும் வீரர்கள் உன்னுடைய எரியும் வாய்க்குள் நுழைகிறார்கள். விட்டில் பூச்சிகள் அழியப் போகும் என்று தெரியாமல் மிகுந்த வேகத்துடன் எரியும் நெருப்பில் விழுவதைப் போல இந்த வீரர்களும் தங்கள் அழிவிற்காக உன்னுடைய வாய்க்குள் மிக வேகமாக பாய்கிறார்கள். இந்த வரிகள் தற்கால சூழலுக்கு மிக முக்கியமான பாடமாகும். நாம் நம்முடைய பதவி, பணம், புகழ் ஆகியவற்றை கொண்டு எவ்வளவுதான் ஆதிக்கம் செலுத்தினாலும் காலத்தின் முன் நாம் அனைவரும் சிறியவர்களே. நாம் சேமிக்கும் ஒவ்வொரு பொருளும், நாம் வளர்க்கும் ஒவ்வொரு அகங்காரமும் கால பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட வேண்டியவையே. அர்ஜுனன் தொடர்ந்து சொல்கிறான், விஷ்ணுவே, எரியும் உனது முகங்களால் இந்த உலகங்கள் அனைத்தையும் நீ விழுங்கிக் கொண்டே இருக்கிறாய். நாக்கினால் சுழற்றி சுழற்றி ருசிக்கிறாய். உன்னுடைய அந்த உக்கிரமான ஒளிகள்
இந்த உலகம் முழுவதையும் வெப்பத்தினால் நிரப்புகின்றன. சிந்தித்து பாருங்கள், காலம் எதையும் விட்டு வைப்பதில்லை. இன்று நாம் காணும் வெற்றிகளும் தோல்விகளும் காலத்தின் ஒரு சிறு சுழற்சி மட்டுமே. அர்ஜுனன் எவர்களைக் கண்டு அஞ்சினானோ, எவர்களை கொல்ல தயங்கினானோ, அவர்கள் ஏற்கனவே காலத்தினால் விழுங்கப்பட்டு விட்டதை அவன் இப்போது நேரில் காண்கிறான். அர்ஜுனன் திகைப்புடன் கேட்கிறான், உக்கிரமான உருவம் கொண்ட நீ யார்? தேவர்களில் சிறந்தவனே, உனக்கு நமஸ்காரம். என்மேல் அருள் செய். ஆதி மூலமான உன்னை நான் அறிய விரும்புகிறேன். உன்னுடைய இந்த செயல்பாடுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணர் தன் விஸ்வரூபத்தின் மிக உயர்ந்த இரகசியத்தை சொல்கிறார். அர்ஜுனா, உலகங்களை அழிக்கும் வல்லமை கொண்ட காலம் நானே. இப்போது இந்த உலகங்களை அழிப்பதற்காகவே இங்கே கிளம்பியிருக்கிறேன். நீ போர் செய்யாவிட்டாலும் சரி, எதிரணியில் அணிவகுத்து நிற்கும் இந்த வீரர்கள் யாரும் உயிர் பிழைக்கப் போவதில்லை. ஆகையால் நீ எழுந்து நில், உன்னுடைய புகழை பெறு, உன் பகைவர்களை வென்று செழிப்பான ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள். இடது கையால் வில்லெடுக்கும் வீரனே, நீ ஒரு சாதாரண கருவியாக நிமித்த மாத்திரம் மட்டுமே இரு. இந்த நிமித்த மாத்திரம் என்பதுதான் கீதையின் சாரம். நாம் ஒரு செயலை செய்யும்போது நான் தான் செய்கிறேன் என்கிற அகங்காரம் இருக்கும் வரை பயமும் கவலையும் நம்மை தொடரும். நான் ஒரு கருவி மட்டுமே, இறைவன்தான் இதை இயக்குகிறான் என்று காணும்போது அங்கே ஒரு பேரமைதி பிறக்கும். அர்ஜுனா, நீ யாரை கண்டு அஞ்சுகிறாயோ அந்த துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் பிற வீரர்களை ஏற்கனவே நான் கொன்றுவிட்டேன். அவர்கள் வெறும் நிழல்களாகவே இப்போது உன் முன்னே நிற்கிறார்கள். நீ அவர்களை வீழ்த்து, துயரமடையாதே. இந்த போரில் நீ பகைவர்களை வெல்வது உறுதி. இந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் நடுங்கியபடியே கைகளை கூப்பி தொழுதான். மீண்டும் மீண்டும் கிருஷ்ணனை நமஸ்கரித்து மிகுந்த பயத்துடன் தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினான். ஹிருஷிகேசா, உன்னுடைய திருநாமங்களை பாடுவதால் இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது, உன்மேல் அன்பு கொள்கிறது. உன்னை கண்டு அச்சமுற்ற அரக்கர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடுகிறார்கள். சித்தர்களின் கூட்டங்கள் அனைத்தும் உன்னை வணங்குகிறார்கள். இது மிகவும் பொருத்தமானதுதான். இங்கே அர்ஜுனன் ஒரு நுட்பமான உண்மையை கூறுகிறான். இறைவன் என்பது ஒரு பெரும் காந்தம் போன்றது. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் அவரிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். தீய எண்ணம் கொண்டவர்கள் விலகி ஓடுகிறார்கள். தற்கால சூழலில் நாம் நம் மனதை சுத்தமாக வைத்திருந்தால் இறைவனின் அந்த மகாசக்தி நம்மை மகிழ்ச்சியிலும் அன்பிலும் ஆழ்த்தும். அர்ஜுனன் தொடர்ந்து கூறுகிறான், மகாத்மாவே, பிரம்மாவை படைத்தவனுக்கும் மேலானவனாக இருக்கும் உன்னை அவர்கள் ஏன் வணங்க மாட்டார்கள்? நீயே அழிவற்றவன், நீயே இருப்பு இல்லாதது மற்றும் அவற்றிற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளும் நீயே. மேலும் நீயே பல பரிமாணங்களில் காண்கிறாய். நீயே ஆதிதேவன், நீயே பழமையான புருஷன். இந்த விஸ்வத்தின் மேலான இருப்பிடம் நீயே. அறிபவனும் நீயே, அறியப்பட வேண்டிய பொருளும் நீயே. எல்லையற்ற உருவம் கொண்ட உன்னால்தான் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் ஒவ்வொரு சக்தியிலும் உன்னை காண்கிறேன். நீயே காற்று, நீயே யமன், நீயே நெருப்பு, நீயே வருணன், நீயே சந்திரன், நீயே படைக்கப்பட்ட கடவுளான பிரஜாபதி, நீயே பாட்டனுக்கும் பாட்டனான பரம பிதாமகன். உனக்கு 1000 நமஸ்காரங்கள், மீண்டும் மீண்டும் உனக்கு நமஸ்காரங்கள். உனது முன்னால் நமஸ்காரம், உனக்கு பின்னால் நமஸ்காரம், உனது எல்லா பக்கங்களிலும் உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். இறுதியாக அர்ஜுனன் ஒரு மாபெரும் இரகசியத்தை சொல்கிறான். அளவிட முடியாத வலிமை கொண்டவனே, நீ எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறாய். எனவே நீயே எல்லாமாக இருக்கிறாய். இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் எதை பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் அங்கே இருப்பது அந்த ஒரே பரம்பொருள்தான். ஒரு கடலின் அலைகள் வேறு வேறாக தெரிந்தாலும் அவை அனைத்தும் கடல் நீரே என்பது போல இந்த உலகில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், இயற்கை என அனைத்தும்
அந்த பரம்பொருளின் அலைகளே. எல்லாமே அவன் என்கிற இந்த புரிதல் வந்துவிட்டால் அங்கே யாரை வெறுப்பது, யாரை பகைப்பது? அர்ஜுனன் தொடர்ந்து கூறுகிறான், கிருஷ்ணா, உன்னுடைய இந்த மகிமையை அறியாமல் உன்னை வெறும் தோழன் என்று கருதி உரிமையோடு நான் பலவற்றை சொல்லியிருக்கிறேன். ஹே கிருஷ்ணா, யாதவா, நண்பா என்று உன்னை நான் ஒருமையில் அழைத்திருக்கிறேன். விளையாடும் போதும், படுக்கும் போதும், அமரும் போதும், உண்ணும் போதும், தனியாக இருக்கும் போதும் அல்லது மற்றவர்கள் முன்னிலையிலும் உன்னை நான் கேலி செய்திருக்கலாம். அளவிட முடியாதவனே, அந்த தவறுகளுக்காக உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். இது ஒரு மிக சிறந்த வாழ்வியல் பாடம். ஒரு உறவு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அந்த உறவுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக மேன்மையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தற்கால சூழலில் நாம் பல உறவுகளை மிக எளிதாக கையாண்டு காயப்படுத்துகிறோம். ஆனால் அர்ஜுனன் போல நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும்போதுதான் ஒரு உறவு முழுமை பெறுகிறது. அர்ஜுனன் இறைவனின் நிலையை இப்போது உணர்கிறான். இந்த அசையும் மற்றும் அசையாத உலகங்களுக்கு நீயே தந்தை, நீயே பூஜிக்கத்தக்க குரு, எல்லாவற்றையும் விட மேலானவன் நீயே. 3 உலகங்களிலும் உனக்கு சமமானவர் எவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை விட மேலானவர் எங்கே இருக்கப் போகிறார்கள்? இறுதியாக ஒரு உருக்கமான வேண்டுகோளை வைக்கிறான். பிரபோ, என் உடலை தரையில் தாழ்த்தி உன்னை வணங்குகிறேன். தந்தை மகனின் தவறுகளை பொறுப்பது போலவும், நண்பன் தன் தோழனின் குறைகளை மன்னிப்பது போலவும், காதலன் தன் காதலியின் பிழைகளை பொறுப்பது போலவும், தேவா, நீ என்னுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு அருள் புரிய வேண்டும். இதுவரை எவரும் கண்டிராத உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் என் மனம் பயத்தினால் நடுங்குகிறது. தேவதேவா, உன்னுடைய பழைய உருவத்தையே எனக்கு காட்டு. ஜெகன்னிவாசா, என்மேல் பிரசன்னமாகு. 1000 கைகளை உடையவனே, விஸ்வமூர்த்தியே, கிரீடம் தரித்து கதை மற்றும் சக்கரத்தை கையேந்திய உன்னுடைய அந்த 4 கரங்கள் கொண்ட உருவத்தையே மீண்டும் நான் காண விரும்புகிறேன். அந்த பழைய உருவத்திலேயே எனக்கு காட்சி கொடு. இதற்கு பதிலளிக்கும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை ஆற்றுப்படுத்துகிறார். அர்ஜுனா, என் மீது நீ கொண்ட அன்பினால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய யோக சக்தியால் தேஜஸ்மயமானதும் முடிவற்றதும் ஆதி மூலமானதுமான இந்த விஸ்வரூபத்தை உனக்கு காட்டினேன். உன்னை தவிர வேறு எவரும் இதுவரை இந்த உருவத்தை கண்டதில்லை. கிருஷ்ணர் இங்கே ஒரு மிக முக்கியமான ஆன்மீக ரகசியத்தை சொல்கிறார். குருவம்சத்தின் வீரனே, வேதங்களை ஓதுவதாலோ, யாகங்கள் செய்வதாலோ, தானங்கள் அளிப்பதாலோ அல்லது கடுமையான தவம் புரிவதாலோ இந்த மானிட உலகில் எவராலும் என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை காண முடியாது. அப்படியானால் அர்ஜுனனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமானது? அது அவனது அனன்ய பக்தி, வேறொன்றையும் சிந்திக்காத பக்தியினால் இது நடந்தது. கிருஷ்ணர் தொடர்ந்து கூறுகிறார், என்னுடைய இந்த உக்கிரமான உருவத்தை கண்டு நீ கலங்காதே, மயக்கமடையாதே. அச்சத்தை போக்கிவிட்டு மகிழ்ச்சியான மனதோடு என்னுடைய அந்த பழைய உருவத்தையே மீண்டும் பார். சஞ்சயன் இங்கே விவரிக்கிறார். வாசுதேவர் இவ்வாறு கூறிவிட்டு தன்னுடைய பழைய உருவத்தையே மீண்டும் காட்டினார். மகாத்மாவான அவர் மீண்டும் அந்த இனிய உருவம் கொண்டு பயந்து போயிருந்த அர்ஜுனனை தேற்றினார். அர்ஜுனன் பெருமூச்சுடன் கூறுகிறான், ஜனார்தனா, உன்னுடைய இந்த மிக அழகான மானுட உருவத்தை இப்போது கண்ட பிறகுதான் நான் அமைதி அடைந்தேன். இப்போதுதான் என் மனம் நிலை பெற்று நான் எனது சொந்த இயல்புக்கு திரும்பி இருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், கடலின் ஆழத்தையும் அதன் பிரம்மாண்டத்தையும் கண்டு மிரண்டு போன ஒரு குழந்தை மீண்டும் தன் தாயின் மடியில் அமரும்போது அடையும் அந்த பாதுகாப்பு உணர்வை அர்ஜுனன் இப்போது உணர்கிறான். கிருஷ்ணர் மென்மையாக பதிலளிக்கிறார். அர்ஜுனா, நீ இப்போது கண்ட என்னுடைய இந்த உருவம் இருக்கிறதே, இதை காண்பது மிகவும் அரிது. தேவர்கள் கூட இந்த உருவத்தை எப்போதும் காண வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் இது கிடைப்பதில்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், வேதங்களை ஓதுவதாலோ, கடும் தவத்தாலோ, தானங்கள் செய்வதாலோ,
அல்லது சடங்குகள் செய்வதாலோ என்னை இத்தகைய விஸ்வரூபத்தில் காண முடியாது. ஆனால் அனன்ய பக்தியினால் என்னை உண்மையாக அறியவும் தரிசிக்கவும் என்னுள் கலக்கவும் முடியும். இங்கே அனன்ய பக்தி என்பது வேறொன்றையும் நினைக்காத இறைவனை மட்டுமே நினைக்கின்ற கலப்பற்ற அன்பு என்று பொருள். ஒரு தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் அன்பு போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பு அது. அந்த அன்பு மட்டுமே பிரபஞ்சத்தின் இரகசியத்தை திறக்கும் திறவுகோல். இறுதியாக அர்ஜுனனுக்கு ஒரு மிக எளிய வாழ்வியல் சூத்திரத்தை வழங்குகிறார். பாண்டவா, எவன் ஒருவன் எனக்காகவே செயல்களை செய்கிறானோ, என்னையே மேலான கதியாக கொள்கிறானோ, எதற்கும் அடிமையாகாமல் பற்று நீங்கி வாழ்கிறானோ மற்றும் எந்த உயிரினத்திடமும் பகைமை கொள்ளாமல் இருக்கிறானோ அவனே என்னை அடைகிறான். இத்துடன் விஸ்வரூப தரிசன யோகம் நிறைவு பெற்றது.